நம சிவாய. ஓம் நம சிவாய. என் அன்பு குழந்தையே, மனம் இன்று வரும், நாளை வந்த வழி சென்றுவிடும். ஆனால் பாசம் என்றும் நிலையானது. பணத்திற்காக பாசத்தை விட்டு விடாதே. மீண்டும் கிடைப்பது கடினமான விடயம். நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை தேடி வந்து சேராதா? நல்லதே நினை, நல்லதே நடக்கும். மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாக இருக்கும். சண்டைக்கு பின்வரும் சமாதானத்தை விட என்றுமே சண்டை இல்லாத சமாதானம்தான் வேண்டும். எதை இழந்தாய் என்பது முக்கியமில்லை, என்ன மிச்சம் இருக்கின்றது என்பதே முக்கியம். சேர்ந்து இருப்பவர்கள் எல்லோரும் பிரியமானவர்கள் இல்லை, பிரியமானவர்கள் எல்லோரும் சேர்ந்தே இருப்பதும் இல்லை. தண்ணீரை போல் இரு, ஆனால் ஒதுங்கி செல்லவும் முடியாது, உடைத்து எறியவும் முடியாது. ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் விலகிவிடு. காரணம் கேட்காதே. காயப்படுத்துவதற்காக சேகரித்து வைத்திருப்பார்கள் பல காரணங்கள். உனக்காக மட்டும் வாழாமல் யாரோ ஒருவரின் மகிழ்ச்சிக்காக வாழ்ந்துவார். வாழ்வின் அழகு புரியும். வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்கு அல்ல, உன்னில் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு. என்னதான் நீ சிலருக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு நெருங்கிய உறவு வரும்போது நீ யாரோதான். ஆகவே யாருக்காகவும் உன்னை வருத்தி கொள்ளாதே. இது உன் வாழ்க்கை. நீ மகிழ்ச்சியாக வாழப்பழகு. இன்று இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை. ஆனால் நீ செய்யும் நன்மை தீமையும் நிரந்தரமானது. என்றாவது ஒரு நாள் அதற்கான பல நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நடக்கும் போது காலடியில் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் துரத்தி கொண்டுதானே இருக்கும். உதறித்தள்ளும் வரை சத்தியமாகச் சொல்கின்றேன், உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் இருக்கும் போது பயம் எதற்கு உனக்கு? உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார். எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வராது. பொறுமையுடன் காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் சரியாக நடக்கும். என் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திரு. குழந்தையே, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பார். ஆனால் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் பல அவமானங்கள் இருக்கும். அடுத்தவர் விரும்பியபடிதான் பேச வேண்டும் என்றால் போய்தான் பேச வேண்டும். அடுத்தவரின் விருப்பத்திற்கு ஏற்ப நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும். நீயாகவே இரு. நாம் செய்யும் நன்மை தீமைகள் அனைத்தையும் காலம் குறித்து வைத்து கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கு திருப்பித் தரும். பிரச்சனைகளுக்கு சிறந்த ஆயுதம் பொறுமைதான். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு காலதாமதம் ஆகலாம், ஆனால் ஒருபோதும் தோற்று போகாது. புன்னகையும் பொறுமையும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும். மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும். கூட்டத்தில் நிற்பது எளிது, தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை. உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம், மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்கும். இவை எதுவும் இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் நடிப்பாகத்தான் இருக்கும். பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிக அர்த்தங்கள் உண்டு. சில இடங்களில் நம் திறமையை மறைக்க வேண்டும், இல்லை என்றால் அதிக பணிச்சுமைக்கு ஆளாக நேரிடும். சிலரோடு ஒப்பிடும் போது வெற்றி கிடைக்கின்றது, சிலரோடு ஒப்பிடும் போது தோல்வி கிடைக்கின்றது. எவரோடும் ஒப்பிடாத போது மட்டுமே மகிழ்ச்சி கிடைக்கின்றது. ஓடுபவனுக்கு பல வழி உண்டு, ஆனால் அதை துரத்தி செல்பவனுக்கு ஒரே ஒரு வழிதான். அவன் பின்னால் தான் ஓட வேண்டும். எனவே துரத்துபவனாக இருக்காதே, ஓடுபவனாக இரு. நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல், நம்மை அவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகி விடுவதே சிறப்பானது. உன்னை வழிநடத்த அறிவை பயன்படுத்து. அடுத்தவர்களை வழிநடத்த அன்பை பயன்படுத்து. வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் என்னை மறந்து விடாதே. உனக்கு எப்போதும் நான் மட்டுமே நிரந்தரமானவன் என்பதை மனதில் வைத்துக்கொள். என்றும் நானே உனக்கு நிரந்தரம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.